ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கான அப்டேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ட்டு இருக்கும், அது உள்ள டச் பண்ணிவிட்டு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பல்சரி இன்டர்னல் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன பேட்ச் கொடுத்துருக்காங்கன்னா, C24க்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கும், A23க்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டருக்கும், C23 தேர்டு செமஸ்டருக்கும், A22 ஃபோர்த்து செமஸ்டருக்கும், C22 ஃபிஃப்த்து செமஸ்டருக்கும், A21 சிக்ஸ்த்து செமஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்டர்னல் அசைன்மெண்ட் வந்து கடைசி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024 செப்டம்பர் மாதத்தோட லாஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு உங்களால் சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு இன்டர்னல் மார்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறோம்ல 80 மார்க்குக்கு, அது கூட இந்த இன்டர்னல் 20ஐயும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு 100 கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. ரெட் கலர் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் இன்டர்னல் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிசல்ட் வில் பி ரிலீஸ்டு ஒன்லி ஆஃப்டர் த சப்மிஷன் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, 30/9/2024 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அண்டு அக்ரி, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஓகேங்களா? நான் வந்து C24 பேட்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுக்கணும், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு லாகின் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி வரும். நம்ம பிஜி படிக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 20 மார்க் கொஷின் கேட்பாங்க. இதே யூஜி படிக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 25 கேட்பாங்க. MA தமிழ் தாங்க நான் எடுத்திருக்கேன். அங்கே வந்து மொத்தம் 5 லெசன் கொடுத்துருக்காங்க. 5 லெசனுக்கு ஒரு லெசனுக்கு 2 அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே போனால் கொஷின் ஆன்சர்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கரெக்டான ஆன்சர்லாம் டிக் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா இதுமாரி க்ரீன் கலர் வந்துச்சுன்னா நம்ம முடிச்சிட்டோம், ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அதே போல் எல்லாத்துக்குமே பண்ணணுங்க. எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா இதுமாரி ஃபுல்லாக க்ரீன் கலரில் நம்மளுக்கு டிக் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இன்டர்னல் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸாமை 80 மார்க் நம்ம எழுதுவோம், பக்கமாக நம்ம கஷ்டப்பட்டு எழுதுகிறோம். ஆனால் இன்டர்னல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உட்காந்த இடத்துலேருந்து அழகாக நம்ம டிக் பண்ணால் போச்சு. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சி பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. வெரி ஈஸி. நிறைய பேர் வந்து பயந்துட்டு குழப்பிட்டு இருப்பீங்களா, அசஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியலையே, எதுன்னு தெரியலையே, அதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? உங்களுக்கு இது போல் தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.